இந்த கடைசி பத்தில் என்னவெல்லாம் நலவுகள் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய கிருபைகள் இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு நம்முடைய பாவங்களை கழுவுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதோ, அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வானார். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே மிகப்பெரிய கொடை வல்லல், மிகச்சிறந்த கொடை வல்லல். நபி அவர்களை போன்ற உலகத்தில் நாம் யாரும் காட்டிவிட முடியாது. அப்படிப்பட்ட நபி அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் நபி அவர்களுடைய அந்த கொடை தன்மை வேகமாக வீசக்கூடிய காற்றை விட பலமாக இருக்கும் என்பதாக சொன்னார். வேகமாக வீசக்கூடிய காற்றை விட நபி அவர்களுடைய கொடைத்தன்மை மிகைத்திருக்கும் என்பதாக சொன்னார். என்று சொன்னால் நபி அவர்கள் எந்த அளவுக்கு ரமலான் மாதத்தில் சமூகத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்திருப்பார்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்திருப்பார்கள் என்பதை இந்த நிகழ்வுகளின் மூலமாக, இந்த ரிவாயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. முஃமின்களுடைய சிஃபத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத் வ யுத்தூனஸ் ஸகாத். முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள்னா தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஸகாத்துகளை சரிவர கொடுத்து வருவார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றார், الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله. தொழுகை சரிவர கடைபிடித்து ஜகாத்துகளை நிறைவேற்றி வருகிறார்கள். இவர்கள் எதை முற்படுத்துகின்றார்களோ அதை நாளை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் முஃமின்களுடைய சிஃபத்தை சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஈடேற்றம் பெற்ற முஃமின்கள் யார்? அது அஃப்லஹல் முஃமினூன். முஃமின்கள் ஈடேற்றம் பெற்று விட்டார்கள். எந்த முஃமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். முஃமினூன் என்ற சூராவில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வசனமாக இப்படியாக சொல்லி காட்டுகிறார். அவர்கள் இறையச்சத்தோடு தொழுவார்கள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அவர்கள் வீணான விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன். ஜகாத்துகளை சரியாக நிறைவேற்றுவார்கள். இவர்கள்தான் ஈடேற்றம் பெற்ற முஸ்லிம்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது திருமறையில் முஃமின்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லி காட்டுகிறார். முஃமினுடைய தன்மை, அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்துகளை சரிவர கொடுத்து வருவார்கள். அல்லாஹ் தஆலா ஜகாத்தை பற்றி குர்ஆனில் ஏறக்குறைய 32 இடத்தில் சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் அதிகமான இடத்தில் தொழுகையோடு சேர்த்து சொல்லுவான். ஜகாத்தை பிரித்து சொல்லுவான். எப்படி இஸ்லாத்துல தொழுகை இல்லாதவனுக்கு எந்த இடமும் இல்லையோ, ஜகாத்து கொடுக்காதவனுக்கும் எந்த இடமும் கிடையாது என்பதை உணர்த்தும் விதத்தில் அல்லாஹ் தஆலா தொழுகையை சொல்லும் பொழுதெல்லாம் ஆத்து ஸகாத், அகீமுஸ் ஸலாத், ஆத்து ஸகாத், இப்படியாக ஏறக்குறைய 32 இடத்தில் ஜகாத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜகாத்துடைய சிறப்புகளையும், ஜகாத் கொடுப்பதனால் உள்ள நன்மைகளையும், அதனுடைய வளர்ச்சிகளையும் பற்றி சொல்லி காட்டுகிறார். ஜகாத் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படையான 5 தூண்களில் 3வது தூண். வசதியுள்ள முஸ்லிம்கள் தங்களுடைய செல்வங்களில் இருந்து 2.5% ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய, ஆண்டுதோறும் ஒரு முறை கொடுக்கப்பட வேண்டிய கடமையான, கட்டாய கடமையாகும். ஜகாத்து கொடுப்பதினால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வறுமை போக்கப்படுகிறது, சமூகத்துடைய பொருளாதார சமநிலையை காப்பாற்றப்படுகிறது, வறுமை ஒழிக்கப்படுகிறது. சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதுதான் ஜகாத்துடைய நோக்கம். சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு சமத்துவத்தை கொண்டு வருவதே ஜகாத்துடைய நோக்கமாக இருக்கிறது. ஜகாத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில், ஹிஜ்ரி 2ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜகாத்தை கடமையாக்குறான். நபித்தோழர்கள் தங்களுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி மக்காவிலே தன்னுடைய தோட்டம், துறவு, வீடு அத்தனையும் விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணிக்கிறார்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள், பொருளாதாரம் உள்ளவர்கள். ஆனால் தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி மதீனா சென்றதின் காரணமாக
சிரமத்தில் வாடி வதங்கிய அந்த ஏழை நபித்தோழர்களுக்கு, முஹாஜிர்களுக்கு அவருடைய பொருளாதார சுமையை மதீனா வாசிக்கு சொல்லக்கூடிய அன்சாரி தோழர்கள் அவர்கள் சுமையை எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுதுதான் அந்த ஜக்காத் கடமையாகிறது, அவருடைய தேவையை நிறைவேற்றப்படுகிறது. அன்பிற்குரிய எல்லாம் நல்லடியார்களே, ஜக்காத் கொடுப்பதற்கு எவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஜக்காத் கொடுக்காதவர்களுடைய எச்சரிக்கையும் கடுமையாக குர்ஆனிலும் ஹதீஸ் ஷரீஃபிலும் நாம் காண முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. யார் தங்கத்தையும் வெள்ளியையும் யக்னிஸூன ذهب والفضة சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய ஆபரணங்களையும் வெள்ளி பொருட்களையும் சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ, ولا ينفقونها في سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் எங்க செலவழிக்க வேண்டும் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட இடத்தில் செலவழிக்கவில்லையோ, நபியே இங்கு சொல்லியிருக்க ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய சுப செய்தியை சொல்லு. நோவினை தரக்கூடிய செய்தின்றது சுப செய்தி இல்லை, அது வேதனை இல்லை. சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்க சேட்டைகிட்ட பண்ணிட்டா, உங்க வீட்டில் நீங்க விருந்து இருப்பாங்க சொல்லுவோம், என்ன விருந்தா கொடுக்க போறாங்க, என்ன கொடுப்பான்னு தெரியும். இது இப்படி ஒரு பழக்கம் இருக்குது, சொல்லக்கூடிய ஒரு பழக்கம். இந்த விதத்தை அல்லாஹ் தஆலா கையாண்டு காட்டுகிறான். நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிற அதாபுன் அலீம், வெறும் வேதனை இல்லை, நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதை சுப செய்தியாக நீங்க அப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க. எந்த தங்கத்தை நீங்கள் சேமித்து வைத்தீர்களோ, எந்த பொருளாதாரத்தை சேர்த்து வைத்தீர்களோ, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதை உலோகமாக மாற்றி யௌம அலைஹிம் துக்வா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும், அவருடைய நெற்றியில் சூடு போடப்படும். எந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பொருளாதாரத்தையும் நாம் ஜகாத் கொடுக்காமல் சேமித்து வைத்தோமோ அப்படிப்பட்ட அந்த பொருட்களை அல்லாஹ் தஆலா உலோகமாக மாற்றி நெற்றியில் சூடு போடுவான், இடுப்பில் சூடு போடுவான். அது காய்ந்து விட்டால், அது குளிர்ந்து விட்டால் மீண்டும் அல்லாஹ் போடுவான் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறார். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுடைய மரணத்திற்கு பிறகு சில மக்கள் ஜகாத் தர முடியாது என்பதாக மறுத்து விட்டார்கள். ஹஸரத் அபூபக்கர் சொன்னார்கள், அப்படி அவர்கள் ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் அவர்களிடத்தில் போரிடவும் தயாராகி விடுவேன் என்பதாக கண்டனம் தெரிவித்தார். சொன்னால் ஜகாத்தை கொடுக்காவிட்டால் எவ்வளவு பெரிய கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். மனிதன் சொல்கிறான், நான் சம்பாதித்த பொருள், நான் உழைப்பு போட்டேன், என்னுடைய நேரம், என்னுடைய காலம், என்னுடைய சக்தி. அன்பிற்குரிய சொன்னவர்கள் எல்லாம் மன்னரையில் அடியில் சென்று விட்டார்கள், மன்னரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் என்று சொன்னால், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய ஆபரணம், என்னுடைய உழைப்பு என்று சொன்னால் எனக்கு மரணம் வந்திருக்கக்கூடாது. நான் மரணம் வராமல் அதை பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது வேண்டும் என்றால் சொல்லலாம், அது என்னுடைய பொருளாதாரம். அப்படி சொன்னவர்கள் எல்லாம் இன்று மண்ணுக்கு கீழே சென்று விட்டார்கள். அன்பிற்குரிய நபியுடைய காலத்தில் நபித்தோழர் சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, பரக்கத்திற்காக, செல்வத்திற்காக எனக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக கேட்கிறார். நபியர்கள் சொன்னார்கள், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு போதுமானது என்பதாக நபி அவர்கள் சொல்லியும் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி, சாலபாவின் ஹாத்திப் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் வற்புறுத்தி, நபி யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு செல்வத்திற்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கண்டிப்பாக அதை செலவழிப்பேன், அதற்குரியவர்களிடத்தில் ஒப்படைப்பேன் என்பதாக வாக்கு கொடுக்கிறார். நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள். நபி அவர்கள் துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை, நபிமாருடைய துஆக்கள் மறுக்கப்படுவது கிடையாது. நபி அவர்கள் துஆ செய்த பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்கிறார். அவர்கள் ஒரு ஆடை வாங்குகிறார், அந்த ஆட்டுடைய பரக்கத்தின் பெயரில் ஒரு ஆட்டு மந்தையே வந்து வருகிறது. அந்த சஹாபியை அறிமுகம் செய்யும் பொழுது இந்த ரிவாயத்தில்
இப்படி சொல்லுவார்கள், ஹமாமுல் மஸ்ஜித், பள்ளி புறா என்பதாக சொல்லுவார்கள். காரணம், அந்த நபித்தோழர் எப்பொழுதும் பள்ளியிலேயே கிடப்பார், எப்பொழுதும் பள்ளியிலேயே தன்னுடைய நேரத்தை கழிப்பார்கள். சில பள்ளிகளில் நீங்கள் பார்த்திருக்கலாம், புறாக்கள் எப்பொழுதும் பள்ளியிலேயே தன்னுடைய வீடாக ஆக்கிக் கொள்ளும். அது போன்று அந்த சஹாபி ஹமாமுல் மஸ்ஜித், ஹமாம் என்றால் புறா, பள்ளி புறா என்பதாக ஒரு பெயரும் உண்டு. அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர் ஆடு மந்தை பெருக 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 ஒரு நேரம் வந்தது, தொழுகைக்கு தாமதமாக வந்தார். இன்னொரு நேரம் வந்தது, ஒரு தொழுகையை மற்ற தொழுகையோடு கலா செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. இன்னும் ஒரு நேரம் வந்தது, ஜும்மாவும் போனது. நபி அவர்கள் காரணம் கேட்க சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னிடத்தில் நிறைய மந்தைகள் பெருகிவிட்டது, அதை கவனித்துக் கொள்வதற்கு என்னிடத்தில் ஆட்கள் இல்லை, எனவே பள்ளியில் நேரம் கொடுப்பது குறைவாகிவிட்டது. நபி அவர்கள் 2 சஹாபிகளை அழைத்து ஜக்காத் வசூலிக்க அனுப்புகிறார்கள். வசூலிக்க சென்ற அவர்கள் நபி அவர்கள் செய்தியை சொல்லும் பொழுது சொன்னார்கள், அப்பொழுது சாலமா என்ற சஹாபி சொல்லுகிறார், நபித்தோழர், நான் உழைத்தது, நான் நேரம் கொடுத்தது, எனது பொருளாதாரம், எனது நேரம், என்னுடைய சம்பாத்தியம், இது என்ன ஜகாத் என்பது வரிகள் போன்றுதான் இருக்கிறது என்பதாக கடுமையாக பேசி அனுப்புகிறார். நபி அவரிடத்தில் இந்த செய்தியை சொல்ல நபி சொன்னார்கள், இனி யாரும் அவரிடத்தில் ஜகாத் வசூலிக்க வேண்டாம் என்பதாக சொன்ன பிறகு ஒரு வசனம் இறங்கி, ஒருவர் சொன்னார், எனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தால் நான் அதை உரிய இடத்தில் செலவழிப்பேன் என்பதாக வாக்கு கொடுத்தார். ஆனால் எப்பொழுது கொடுக்கப்பட்டதோ, அல்லாஹ்வுடைய பொருளாதாரம் எப்பொழுது வந்ததோ, அல்லாஹ்வுடைய கிருபை எப்பொழுது கொடுக்கப்பட்டதோ, பகிலூபி கருமித்தனம் செய்தார், திரும்பி விட்டார், அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டார் என்ற வசனம் இறங்கியவுடன் அவர் அப்படியே கொதிச்சு போய் நடுநடுங்கி போய் ஜகாத்துடைய பொருளை எடுத்து கொண்டு வந்து நபியிட்ட கொடுக்கிறார். நபி வாங்க மறுத்துட்டார். நபியுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கருடைய காலம் வந்து கொண்டு வந்து கொடுக்கிறார். நபி வாங்காத பொருட்களை நானும் வாங்க மாட்டேன் என்பதாக சொல்லி விடுகிறார்கள். ஹஜரத் உமருடைய காலத்திலும் கொடுக்கப்படுகிறது, அவர்களும் மறுத்து விடுகிறார்கள். ஹஜரத் உஸ்மானுடைய காலத்திலும் மறுக்கப்படுகிறது. இவ்வாறாக அவர் அதே நிலையில் இருந்து என்பதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டி சொன்னால், அந்த பொருளாதாரம், எந்த பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், பொருளாதார ஆசையோடு அவர் தன்னுடைய நேரத்தின் காலத்தை செலவழித்தாரோ, அதிலேயே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார். அது அவருக்கு எந்த விதமான பயனும் தரவில்லை என்பதாக வரலாறு நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. அதற்குரிய எல்லா நல்லடியார்களே, ஜகாத் என்பது ஒவ்வொரு வசதி உள்ளவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாய கடமை. அல்லாஹ் தஆலா ஏழைகளுடைய பங்கை வசதி உள்ளவர்களுடைய கையில ஒப்படைச்சு வச்சிருக்கிறான். அவர்களுடைய சிரமத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. யாருக்கு ஜகாத்து கடமை என்று சொன்னால், வயதுக்கு வந்த ஆண் பெண், வயதுக்கு வந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரிடத்தில் 87 கிராம் தங்கம் இருக்கிறதோ, யாரிடத்தில் 2 விதமான அளவு இருக்கு, இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை வைத்துதான் ஜகாத்து பொருந்தும். யாரிடத்தில் 87 கிராம் தங்கம் இருக்கிறதோ, அந்த தங்கம் ஆபரணமாக இருந்தாலும் சரி, தங்க கட்டிகளாக இருந்தாலும் சரி, தங்க நாணயமாக இருந்தாலும் சரி, பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, பயன்படுத்தாததாக இருந்தாலும் சரி, வியாபார பொருட்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட அத்தனை தங்கத்திற்கும் 87 கிராம் ஒரு வருடத்தில் வயதுக்கு வந்த ஒரு ஆணிடத்திலோ பெண்ணிடத்திலோ தங்கம் இருந்தால் அவர் மீது ஜகாத் கடமை. அல்லது 612 கிராம் ஒருவரிடத்தில் வெள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது ஜகாத் கடமை. அல்லது இந்த இரண்டுக்கும் நிகரான பேங்க் பேலன்ஸ், அக்கௌண்ட்ல பணம் கை இருப்புல இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் மீதும் ஜகாத் கடமை. அல்லது பிளாட் இருக்குது, வியாபார பொருட்கள் அத்தனை மீது ஜகாத். வியாபார பொருட்களுடைய அளவுகள் என்ன? 612 கிராம் 12.5 கிராம் அளவிற்கு வியாபார பொருட்கள் ஒரு இடத்தில் இருந்தால், அல்லது
87 கிராம் தங்கத்துடைய அளவிற்கு ஒரு இடத்துல வியாபார பொருட்கள் இருந்தால், தங்கம் இல்லை, வெள்ளியும் இல்லை, ஆனா வியாபார பொருட்கள் இருக்குது. எவ்வளவு இருக்குது? அவருடைய ஆரம்ப கட்டம் 612 கிராம் இருந்தாலே அவருக்கு ஜக்காத்து கடமை. இன்னைக்கு வெள்ளியுடைய விலை 1 கிராம் 300 ரூபாய். 1 கிராம் கூட குறைய, அன்னைக்கு ரேட் என்னவோ அதை பார்த்துக்கலாம், 300 ரூபாய். அப்ப 612 கிராமுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். என்ன வருதோ அந்த அளவுக்கு பொருளாதார வியாபார பொருள், அது வியாபார பொருள் எதுவாக இருந்தாலும், நிலமாக இருந்தாலும் சரி, பொருள் பழங்களாக இருந்தாலும், காய்கறிகளாக இருந்தாலும், இதர எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அத்தனை வியாபாரத்தில் வந்துவிடும். அந்த வியாபாரம் 612 கிராம் அளவிற்கு ஒருவரிடத்தில் அதற்கு நிகரான அந்த பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் அதன் மீது சக்காத். அதையும் மீறி ஒரு இடத்தில் வெள்ளி இருக்கிறது 612 கிராம், அதையும் மீறி 87 கிராம் தங்கம் இருக்கு சொன்னால் அத்தனைக்கும் 100க்கு 2.5 வீதம் விலக என்று சொன்னால் 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய் வீதம் ஜகாத்து கொடுப்பது அவர் மீது வாஜிபாகும். ஜகாத்து 100க்கு 2 கணக்கு போட்டு கொடுக்கிறதுக்கு பேரு தான் ஜகாத். சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறாங்க, 50,000 60,000 80,000 ஜகாத் கொடுத்துட்டோம். இது ஜகாத் அல்ல, இது சதகா. சதகா என்பது வருடத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம், வருடத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம், தடையில்லை. ஜகாத் என்பது நபி அவர்கள் சொன்னது போன்று 87 கிராம் தங்கம், 612 கிராம் வெள்ளி, அதற்கு நிகரான வியாபார பொருட்கள் அல்லது பண இருப்புகள், இவைகள் உங்களிடத்தில் இருந்தால் அதன் மீது ஜகாத் வாஜிப். என்ன கணக்கு? 100க்கு 2. அப்ப 1 லட்சம் ரூபாய் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த கணக்குப்படி 2500 ரூபாய் ஜகாத்து கொடுப்பது அவர் மீது கடமையாகிவிட்டது. சில பேருக்கு தெரியல, என்ன அப்படின்னா ஒரு 8 பவுன் தான் இருக்கு, 8 பவுன் தான் இருக்கு, எனக்கு ஜகாத் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லை பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த மீதி இருக்கக்கூடிய தங்கத்தை அது வெறும் தங்கம் மட்டும் ஒரு இடத்தில் 8 பவுன் இருக்கிறது அல்லது 80 கிராம் இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை இருப்பில், பொருளாதாரம் இல்லை, வியாபார பொருட்கள் இல்லை, வெள்ளி பொருட்கள் இல்லை, இவையெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவருக்கு ஜகாத் இல்லை. ஆனால் இதையெல்லாம் மீறி 80 கிராம் தங்கம் இருந்து, வெள்ளி பொருட்கள் கொஞ்சம் இருந்து, வியாபார பொருட்கள் இருந்து, அல்லது இருப்பு பணம் இருந்து, இவைகள் எல்லாம் 87 கிராம் அளவிற்கு தொடும் அளவிற்கு இருந்தால் ஜகாத் வாஜிப். இதெல்லாம் அங்க போய் சேர்த்து ரொம்ப பேருக்கு தெரிகிறது. 80 கிராம் இருக்கு, நமக்கு ஜகாத். 87 என்ன சொல்லியிருக்கிறார்? இல்லை, இந்த பொருள் எல்லாம் சேர்த்தால் 87 கிராம் வந்துவிடும் என்று சொன்னால் ஜகாத் அவர் மீது வாஜிபாகிவிடும். சரி, அதை விட ஆக குறைவாக இருக்கிறது, 2 கிராம் 10 கிராம் 15 கிராம் இப்படிதான் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப ஆரம்ப ஜகாத்துடைய அளவு என்ன? வெள்ளி கணக்கு 612 கிராம் ஒரு இடத்தில் வெள்ளி பொருட்கள் இருந்தால் அவர் மீது ஜகாத். அப்ப இந்த தங்கத்தை வெள்ளியோடு, வெள்ளி கம்மியா இருக்குது அல்லது பணம் இருக்குது, வெள்ளி இல்லை, பொருளாதாரம் பணம் இருக்குது, இருப்பு பேங்க்ல 5 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் இருக்குது, கடனாக கொடுத்து வைத்திருக்கிறோம், அதன் மீதும் ஜகாத். நாம் யாருக்கு கடன் கொடுத்திருக்கிறோமோ அந்த கடனுடைய பணத்திலும் ஜகாத் கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் தருவது இல்லையே தவிர அது நம்மை வந்து சேர்ந்து விடும் என்பதனால் அதன் மீதும் ஜகாத் கடமையாகி விடும். அப்ப 612 கிராம் அளவிற்கு குறையாக இருந்தாலும் பணம், கடன் இவையெல்லாம் சேர்த்தால் 612 கிராமை தொட்டுவிடும் என்று சொன்னால் அவர் மீதும் ஜகாத்து கடமை. ஒருத்தர் இன்னைக்கு 300 ரூபாய் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வருது, 2.5 லட்சம் ரூபாய் வருது. 2.5 லட்சம் 3 லட்சம் ஒருவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அவர் மீது ஜகாத்து கடமை. ஜகாத்து உடனே கடமையாருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒருவர்கிட்ட இந்த வருஷம் இந்த நேரத்துல குறிப்பிட்ட மாதத்துல இவ்வளவு தொகை இருந்துச்சு, இவ்வளவு வியாபார பொருள் இருந்துச்சு, இவ்வளவு தங்கம் இருந்துச்சு, மீண்டும் ஒரு வருடம் கடந்து அதே நேரத்தில் அவ்வளவு பொருட்கள் அப்படியே இருந்தால் அதன் மீது ஜகாத்து கடமை. இடையில் குறைத்து விட்டது, அதுக்கு பிறகு அது கூடவே என்று சொன்னால் ஜகாத்து கடமை இல்லை. ஜகாத்து யாருக்கு கொடுப்பது,
ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, கடன் பட்டவர்களுக்கு, முஸ்லிம் சிறைவாசிகளை விடுவிப்பதற்காக வேண்டி இப்படியாக இந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சக்காத்து கொடுப்பது கூடும். யாரு சக்காத்து தகுதி உள்ளவர்களோ அவர்களுக்கு சக்காத்து கொடுக்கக்கூடாது. காபிர்களுக்கு சக்காத்து கொடுத்தாலும் சக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படாது. பள்ளியுடைய கட்டிட நிதிக்காக வேண்டி சிலர் வசூல் கோருவார்கள். அந்த வசூலில் உங்களுடைய ஜக்காத்துகளை கொடுக்கக்கூடாது. ஜக்காத் என்பது ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, கட்டிடத்துடைய வளர்ச்சி அல்ல. ஜக்காத் என்பது தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, அவருக்கு சொந்தமாக்குவது, அவர் பயன்படுத்துவது. எனவே பள்ளியுடைய கட்டிடத்திற்காகவோ அல்லது பொதுவான ஏதோ ஒரு கட்டிடத்திற்காகவோ அல்லது வீட்டு மதரசாவுடைய கட்டிடத்திற்காகவோ சக்காத்து கொடுக்க கூடாது. தர்மங்கள் கொடுக்கலாம். வேறு யாரும் கொடுக்கக்கூடாது? பெற்றவர்கள், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு சக்காத்து கொடுக்க கூடாது. அவர்களுக்கு மேல் தந்தை பெற்றவர்கள், தாய் இப்படியா மேலுள்ளவர்கள் யாருக்கும் சக்காத்து கொடுக்க கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு சக்காத்து கொடுக்கக்கூடாது. பிள்ளையுடைய பிள்ளைகள், பேரன் பேத்திகளுக்கு சக்காத்து கிடையாது. யார் இவர்கள் மேலுள்ளவர்கள் கீழுள்ளவர்களுக்கு சக்காத்து கொடுக்க கூடாது. வேற எது சக்காத்து இல்லை? நாம் பயன்படுத்தக்கூடிய வீடு, வாகனம் அல்லது 2-3 வீடுகள் இருக்கிறது, அத்தனையும் பயன்பாட்டில் இருக்கிறது சொன்னால் எதிலும் சக்காத்து கிடையாது. இது போக நாம் சொன்ன அத்தனை விஷயங்களிலும் சக்காத்து கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமான வயதுக்கு வந்த ஆண் பெண் அனைவர்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சக்காத்துடைய உன்னதமான ஒரு அமலை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் உருவானார்.